அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளுக்கென்று இந்த தியானத்திற்கென்று எடுத்திருக்கிற நம்முடைய தலைப்பு எளிமையான கிறிஸ்தவம், வலிமையான ஆசீர்வாதம். எளிமையான கிறிஸ்தவம், வலிமையான ஆசீர்வாதம். நிச்சயமாகவே இந்த வார்த்தையில் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த தியானத்திற்கு நாம் எடுத்திருக்கிற வேத பகுதி மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை குறித்து நாம் தியானிக்கிறோம். அதற்கு முன்பாக ஒரு அரை நிமிடம் கண்களை மூடி தெரிவிக்கும். அன்பின் பரவ பிதாவே, நல்லதொரு இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க முடியாது. நீர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்காக நன்றி. பேசும்போது அன்பின் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவரினால் வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அது கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இருக்கிறோம் நல்ல பிதா. ஆமென், ஆமென், ஆமென். அன்பானவர்களே, எளிமையான கிறிஸ்தவம், வலிமையான ஆசீர்வாதம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை, அவ்வளவு பரிசுத்தமா நம்ம வாழ்ந்துட முடியாது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காண்பிச்சார் அப்படின்னா, அவர் பிதாவுடைய மகன், கன்னி பிறப்பு, அவருக்கு பிதாவாகிய தேவன் கூட இருந்தார். அதனால அவரால் வாழ முடிஞ்சது. ஆனா ஜென்ம பாவம் உள்ள மாமிச இச்சையில பிறந்திருக்கிற நாம் அதை நிறைவேற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொள்ள முடியாது. அது ரொம்ப கடினமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். நமக்கு போதிக்கப்பட்டதும் அப்படிதான். ஆனா இந்த வேதத்தை வாசிச்சுட்டே இருக்கணும். தொடர்ந்து 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 வாசிக்கிறப்போ, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே சுவிசேஷ நூல்களிலே அவர் பேசின வார்த்தை, அவர் கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு அருமையான வசனம், நீதி போதனைகள், இதையெல்லாம் தொடர்ந்து படிக்கிறப்போ இவ்வளவு எளிமையாக தான் இருக்கும் கிறிஸ்தவம் அப்படிங்கிறது உணர முடியும். ஒரு முறை வாசித்தாலோ அல்லது 2 முறை வாசித்தாலோ அது நமக்கு புரியுது. தொடர்ந்து பல முறை வாசித்துக் கொண்டே இருக்கிற போது இந்த கிறிஸ்தவம் என்பது எவ்வளவு எளிமையான ஒரு வாழ்க்கை என்பதை நமக்கு உணர்த்துகிறது. என்ன சொல்ல போனா, இந்த கிறிஸ்துவத்தை, இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் உள்வாங்கினவர் பவுலை போன்ற பவுலடிகளாக கொண்டவர்கள் இன்னும் எளிமையாக வாழ்ந்து காண்பித்து போயிட்டார். அப்ப ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம கிறிஸ்துவை எதற்காக தேடுகிறோம், கிறிஸ்தவ வாழ்க்கை எதற்காக வாழ்கிறோம், கிறிஸ்துவினுடைய அன்பை எதனால் ருசிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், எதனால் கிறிஸ்து நமக்குள்ளே வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் என்றால், ஒரு ஆசீர்வாதத்தை நாம் எட்டி பிடிக்க வேண்டும் என்பது. அந்த ஆசீர்வாதமானது வலிமையாக நம்ம விட்டு மறுபடியும் போகக்கூடாது, எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது, நமக்குள்ள நிலைத்திருக்கும் அந்த ஆசீர்வாதம். அப்படின்னா அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற இந்த வேத வசனத்தின் வாயிலாக பார்க்கிறோம்.
எனக்கு ஆண்டவர் காண்பித்த வார்த்தை வந்து மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை காண்பித்தார். இயேசு திரளான ஜனங்களை கண்டு மலையின் மீது ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர்தான் இயேசு. அப்பொழுது இயேசு தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. ஒரு 2 வரியில ஒரு விஷயத்தை சொல்றாரு. ஆவியிலே எளிமையாய் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. குறிப்பிட்ட அப்ப பரலோக ராஜ்யம் நமக்கு சொந்தமாகணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எளிமையா இருக்கும். ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதை காட்டிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வசனம். அப்ப பணக்காரன் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டானா அப்படின்னா போவான். எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும், எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு வசதி இருந்தாலும், தான் வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு எளிமை. இப்போ இயேசுவானவர் இந்த உலகத்துல வந்து வாழ்கிற போது அவரு ராஜாதி ராஜா, இந்த உலகத்தையே உண்டாக்கினார். எல்லா ஐஸ்வர்யமும் அவருக்கு, எல்லா வசதியும் இருக்கு, எல்லா பவரும் அவருக்கு இருக்கு. இருந்தபோதும் எளிமையான நமக்கு அதைத்தான் சொல்றாரு. இப்ப இந்த யோபு என்கிற ஒரு பக்தரை பாருங்க, அவன் எல்லா வசதியும் உள்ளமா இருந்து ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை, ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கை, ஒரு சன்மார்க்கத்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான்னு சொல்லி வேதத்துல ஆண்டவர் சாட்சி சொல்றார். அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஒரு எளிமையான வாழ்க்கை. கிறிஸ்தவம் மிகவும் எளிமையானது. கிறிஸ்தவம் மிகவும் எளிமையானது. ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னு கிடையாது. தன்னை வருத்தி கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னு கிடையாது. தன்னை காயப்படுத்தி கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தன்னோட வாழ்க்கையை இழந்து கிறிஸ்தவத்தின் வாழ்க்கை வாழணுங்கிறதுதான் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மிகவும் எளிமையான ஒரு. என்ன எளிமையான வாழ்க்கைன்னு சொல்றீங்களா? நமக்கு எவ்வளவு வசதி இருந்தாலும், நமக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும், நமக்கு எவ்வளவு பொருள் இருந்தாலும், இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழணும்? அநியாயமா ஒரு காரியத்தை செய்யக்கூடாது, வீண் விரயங்கள் செய்யக்கூடாது, வீண் செலவுகள் செய்யக்கூடாது. எதற்கு எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டமிடுதல் நமக்குள்ள இருந்துச்சுனாவே நம்முடைய வாழ்க்கை ரொம்ப எளிமையா இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வசதி வர 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 தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திட்டே வருவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சைக்கிளில் ஒரு நண்பர் போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு மோட்டர் பைக் வாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு கார் வாங்க. இந்த கார்லயே விலை உயர்ந்த கார் வாங்கிட்டு வர. அப்ப உலகம் மதிக்கத்தக்க விலையில் ஒரு கார் வாங்க தப்பு இல்லை, வாங்குங்க. அப்ப கார் வாங்கக்கூடாதா? அல்லது விலை உயர்ந்த பொருள் பயன்படுத்துங்க. ஐஸ்வர்யம் வர வர, பணம் வர வர, செல்வம் சேர சேர நம்முடைய வாழ்வாதாரம் உயர்ந்துகிட்டே போகும். இப்ப சைக்கிள்ல போறப்ப நமக்கு ஒரு சில நண்பர்கள் இருந்தாங்க. பைக்ல போறப்ப அவங்க மாறி பைக்ல போகக்கூடிய நண்பர்கள் அவங்க நண்பர்களாக. இனி பைக்ல இருந்து கார் வாங்கிடலாம். இனி கார் வச்சிருக்கிறவங்க தான் நமக்கு நண்பர்களா இருப்பாங்க. சரி, கார் வச்சிருக்கிறவங்க விலை உயர்ந்த கார் வச்சிருக்கிறவங்க அவங்க தான் நமக்கு நண்பர்களாக இருக்க முடியும். ஏன்னா நம்ம விலை உயர்ந்த கார் வச்சிருக்கோம். சைக்கிள் இருக்கிறப்ப திடீர்னு நம்ம சைக்கிள் பஞ்சர் ஆகிருக்கும், அல்லது போன நம்ம கூட சைக்கிள் ஒரு நண்பர் நம்மளை கூட்டிட்டு போயிருப்பான். இதையெல்லாம் மறந்துடுவோம். ஏன்னா நம்ம மாட்டு போயிருக்கோம், அவனோட கொஞ்சம் உயர்ந்த ஸ்தானம். இப்போ மோட்டர் பைக் வாங்கி போயிட்டு வந்துட்டு இருக்கிறப்ப நம்ம போகிற வழியில் வர வழியில் பெட்ரோல் தீர்ந்துருக்கும், ஏதாவது ஒரு உதவி நமக்கு நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க. சக நண்பர்கள் நம்மளோட வந்திருப்பாங்க, ஒரு கடையில் வந்து டீ குடிச்சு எல்லாமே பண்ணியிருக்கோம். இப்போ கார் வாங்கியாச்சு. இனி மோட்டர் பைக்கில் போகிறோம் நமக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம கார் வாங்கிடும். அப்போ கார் வச்சிருக்கிற நண்பர்களாக நம்ம தேவை. இப்போ கார்ல விலை உயர்ந்த கார், அதாவது உலக மதிக்கத்தக்க ஒரு 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா போல அந்த விலை உயர்ந்த கார் வாங்குறப்ப
நீ விலை உயர்ந்த கார் வாங்கினது தப்பு இல்லை. அந்த விலை உயர்ந்த கார் வாங்கினதுக்கு பிறகு நம்முடைய நட்பும் சுற்றமும் சூழமும் உறவுகளும் நமக்கு அந்த விலை உயர்ந்த கார் வச்சிருக்கா தான் இருக்கணும். நாம கஷ்டப்பட்ட காலத்தில் நண்பர்கள் ஒரு சிலர் இருந்தாங்களே, அவங்கெல்லாம் நமக்கு நண்பர்கள் கிடையாது, உறவுகள் கிடையாதுன்னு சொல்லி விட்டுட்டு ஒரு ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக தன்னுடைய தரத்தை, பழமையை மறந்து, எளிமையை மறந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் நம்ம வந்துட்டோங்கிற அந்த ஆணவம் இருக்கு பார்த்தீங்களா, அதைத்தான் கிறிஸ்தவம் வேண்டாம். நீ பணக்காரனா இது தப்பு இல்லை, ஆனா பணக்கார திருவள்ள இருக்க. நீ ஐஸ்வர்யமானா இது தப்பு இல்லை. மற்றவர்கள் எல்லோருமே நமக்கு அடிமைகள், நம்மளோட கீழானவங்க நினைக்காது. இப்ப எளிமைனா என்ன அப்படின்னா, நீ இங்கே ஒரு வாழ்க்கையை துவங்கினாயோ, எப்படிப்பட்ட இடத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையை துவங்கினதோ அதுக்காக மறுபடியும் நான் சைக்கிள் ஓட்டுமா அப்படின்னா, சைக்கிள் ஓட்ட வேணாம்னு சொல்லல. அந்த சைக்கிள் ஓட்டும் போது உன்னுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சு, அந்த சைக்கிள் ஓட்டிட்டு போறப்ப உன்னுடைய சிந்தனை எப்படி இருந்துச்சு, யாரெல்லாம் ஒரு நண்பர்களாக இருந்தாங்க, நாம எளிமையா இருந்த காலத்துல யாரெல்லாம் நம்ம உதவி செஞ்சாங்க, நாம யாருக்கெல்லாம் தான் பழக்க வச்சிருக்கோம், நம்முடைய பழக்க வழக்கம் எப்படி இருந்துச்சு, அதோட அதை மறந்துட வேண்டாம். இப்போ எளிமையான ஒரு நண்பன் சாப்பாட்டுல ஒரு கோசியில சாப்பாடு வந்துடுவோம். நாங்களாம் ஒரு பக்கம் வேலை செய்யறப்போ ஒரு பையில சாப்பாடு, நாங்கள் எல்லாரும் சாப்பாடு போவோம். எல்லாருமே ஒரு அடிப்பட்ட தொழிலாளர்கள். நாங்கள் எல்லாருமே போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, ஒரு இடத்துல உட்கார்ந்து எல்லாருடைய சாப்பாட்டு, அங்க ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மொழி கிடையாது, இனம் கிடையாது, எல்லோருமே தொழிலாளர்கள், நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு கூட்டம், ஒரு உறவு. எல்லாரும் அந்த இடத்துல உட்கார்ந்து சாப்பாட்டை குறித்து ஆளுக்கு அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு எல்லாம் வாங்கி, இதுல ஒரு சிலருக்கு ஒரு சிலரோட சாப்பாடு பிடிச்சிருக்கும், அந்த சாப்பாடு வந்து அதிகமாக வாங்கி சாப்பிட்டு ஒருத்த மேல ஒருத்த படுத்து எவ்வளோ ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டே இருக்கும். சில நாள்ல அந்த கூட்டத்திலிருந்து வருது கொஞ்சம் வசதியான ஒரு ஒரு தொழிலாளர், பெரிய பணக்காரன். இப்ப அவன் என்ன பண்றான், இந்த சக தொழிலாளர்களை பார்த்து, நீ இனிமே என்னை பார்க்காத, ஏன்னா நான் பெரிய லெவலில் உயர்ந்துட்டேன். 4 பேர் பார்த்தாங்கன்னா என்னோட ஸ்டேட்டஸ் இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா என்ன இல்லாத சாதாரண தொழிலாளர்களுக்கு எல்லாம் சாப்பாடு கோசி வைக்கிறது, சாப்பாடு வைக்கலாம், பழக்கவழக்கம் செஞ்சான்னு சொல்லி என்னை அருவருப்பா நினைப்பாங்க. அதனால நீங்க என்னை பார்த்தா பேசாதீங்க, நான் ஏதாவது பேசணும், நானே கூட பேசுறேன் என்று அவர்களை அவமதித்து விட்டு மேல போ. இந்த வாழ்க்கை வேண்டாங்க. ஏன் நீ சைக்கிள் ஓடிக்கிட்ட, பணக்கார வாழ்க்கை வந்துருச்சு, ஐஸ்வர்யமான வந்துட்ட. இப்போ டாக்டர் சொல்றாரு உங்களுக்கு சுகர் வந்துருச்சுங்க, உங்களுக்கு ப்ரெஷர் வந்துருச்சு, அதனால டெய்லி ஒரு 5 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டிங்கன்னா சரியா போயிடும் அப்படிங்கிறாரு. இப்ப சைக்கிள் விலை உயர்ந்த சைக்கிளை வாங்கிட்டு வீதி வீதியா திரிகிறவங்க, இது ஆரம்பத்தில் இருந்து தினமும் கொஞ்ச நேரம் சைக்கிள் எடுத்து அப்படி போய் சக நண்பர்கள்லாம் பார்த்து பேசி சிரிச்சுட்டு, வாய் விட்டு பேசினால் நோய் விட்டு போகும், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். இதெல்லாம் நமக்கு பெரிய கருத்து கொடுத்துருக்காங்க. இந்த நிலைமையிலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா எந்த விதமான ஒரு வேட்டிமையும் நமக்குள்ள இருந்திருக்காது, நான் பெரிய பணக்காரங்க திமிர் நமக்குள்ள இருந்திருக்காது. இதையெல்லாம் விட்டு ஒழிச்சுட்டு நாம் அந்த எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தோம்னா, ஆண்டவர் சொல்றாரு பரலோகராஜ்யம் நினைக்கிறார், உலகம் அவனை போற்றும். நீங்க ஏழைகளோட பழகி பாருங்க, எளியவர்களோட பழகி பாருங்க. அப்ப அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு பெரிய பணக்காரங்க இருந்தாலும் தன்னுடைய பணத்தை வந்து அவர் மதிக்க மாட்டார். ஆரம்பத்தில் எப்படி இருந்தாரோ அது இன்னைக்கு வரைக்கும். உறவுகள் அதிகமாகும், நட்புகள் கூடும். நமக்கு ஒரு தீமைனா எல்லாரும் ஓடி வருவாங்க. பரலோக ராஜ்யம் அவர்கள்
அன்பையும் எளிமை என்கிற அந்த உன்னதமான உத்தமமான ஒரு வெளிப்படுத்தலோடு கூட ஒரு மனிதன் இருப்பானே என்றால் பரலோகராஜ்யம் அவன் தான் பரலோகராஜ்யம் போவான். இதைத்தான் இயேசு செஞ்சார். நமக்கும் இதைத்தான் கற்றுக் கொடுத்தார். கிறிஸ்தவம் என்பது எளிமையானது. இந்த எளிமையான கிறிஸ்தவம் வலிமையான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் என்பதிலே மாற்றம். ஆவியில் எளிமை உள்ளவன் வாய். இப்ப எப்படி சரீரத்தை நான் பார்க்கல, மற்றவங்களோட சரீரத்தை பார்க்கல, ஆவியை, அதாவது எண்ணங்கள், நினைவுகள், இவங்களோட நான் இப்படி இருந்தா இவங்களோட இப்படி வாழ்ந்தோம், நம்ம வாழ்க்கை கடந்த காலத்தில் இப்படி இருந்துச்சு, இன்னைக்கு நம்ம உழைச்சுதான் முன்னுக்கு வந்திருக்கிறோம். ஆனாலும் அந்த உழைப்புனால் நம்ம முன்னுக்கு வந்து நாம் கிடைக்க பெற்ற அந்த ஐஸ்வர்யத்தையும் அந்த செல்வங்களையும் நான் பெரிய செல்வம் தான், நான் பெரிய ஐஸ்வர்யவான் என்கிற ஆணவத்தில் இழந்து விடாது. கடைசி வரைக்கும் அது துணை இருக்காது. அப்பவும் நம்ம எளிமையாக இருக்கிறப்போ நிச்சயமாக பரலோக நாட்டில் முடியும். அதை மாற்றமே இல்லை. துயரப்படுகிறவர்கள் பாக்கியம், அவர்கள் ஆறுதல். இப்ப யாரெல்லாம் துயரப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதல். நாம துயரப்படவே அப்படிங்கிறதுக்காக வேண்டி தூசிக்காம சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் கேட்டீங்கன்னா, எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு நம்ம துயரப்பட்டாலும் நம்ம ஆண்டவரை தூசிக்கிறவர்களா இருக்கக்கூடாது. இதெல்லாம் நமக்கு ஒரு சோதனை காலம். இந்த சோதனை காலத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வைராக்கியம். தெரியும் அவருக்கு என்னுடைய துயரம் என்ன என்பது அவருக்கு தெரியும், என் ஆண்டவருக்கு தெரியும். நான் ஏன் இப்படி துயரப்படுகிறேன் என்கிறது தெரியும். இந்த துயரத்தை மாற்றுகிறவர் என் கர்த்தர். நான் துயரப்படுறேன், கஷ்டம் தானே, நான் பட்டுறேன், வியாதி தானே, வரட்டும், ஆண்டவன் சொல்றது. எப்பொழுதெல்லாம் நான் துயரப்பட்டு அந்த துயரத்திலிருந்து மீட்கப்படுகிறேனோ அப்பொழுது எனக்குள் என் கர்த்தர் மிகவும் அருமையாய் மகிமைப்படுவார். எப்பொழுதெல்லாம் நம்ம கஷ்டப்படுறோம், அப்ப ஆண்டவருக்கு இன்னும் நெருக்கமா இருக்கும். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன், மிகவும் வேதனைப்படுகிறேன், இந்த துயரத்தில் விடுதலை கொடுங்கன்னு வைராக்கியம் ஆண்டவரோட சமூகத்துல ஆண்டவரோடு ரொம்ப நெருங்கி நாம அவரோடு ரொம்ப மிக நெருக்கமாக நம்முடைய வேண்டுதல்களை வைக்கிற போது அவர் நமக்கு அந்த துயரத்திலிருந்து விடுதலை தருகிறார். நாம் பாக்கியம் ஆண்டவர். இது எனக்கு ஆண்டவர் தான் உதவி கொடுத்தாரு, ஆண்டவர் தான் அந்த பிரச்சனை விடுவிச்சாருன்னு சொல்லி நாம் அவரை மகிமைப்படுத்துகிற போது பாக்கியம் ஆண்டவர். சாந்தகுணம் உள்ளவர்கள் பாக்கியவான், அவர்கள் பூமியை சுதந்திரிக்கிறார்கள். பூமியை சுதந்திரிக்கிறதுனா பூமியில் இருக்கிற சகல ஜனங்களும் அவர்களுக்கு வருவாங்க. சாந்தகுணம் உள்ளவர். சிடிச்சிடும் பேசி பாருங்க, யாராவது போடுவாங்க. ஆனா ஏங்க நாய் கடிக்கிற மாதிரி கடிக்கிறாங்க. நீங்க ஒரு டாக்டர் கிட்டே போய்ப்பாங்க. எனக்கு சில நாட்களுக்கு வந்து ஒரு சின்ன உடம்புல ஒரு பிரச்சனை. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரிப்பு மாதிரி இருந்துச்சு. தலையெல்லாம் பயங்கரமா பிக்குது, முகமெல்லாம் பிக்குது, அரிப்பு மாதிரி இருந்துச்சு. 2 டாக்டர் போனேன். ஒரு டாக்டர் போனோம்னா அவங்க சொன்னாங்க, என்ன கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டேன். அது மாதிரி அரிப்பு. அரிப்பா என்ன சாப்பிட்டீங்க? எப்படி சாப்பிடலாம்? கண்டதை திங்க வேண்டியது, அப்புறம் கை எடுத்து காலை எடுத்து ஊசி போடணும். சரி ஆகுது. 3 நாள் கழிச்சு எனக்கு ரொம்ப அது அதிகமாக இன்னொரு டாக்டர் போய்ப்பான். அவர் போன உட்காரு, என்ன உங்களுக்கு சார் இந்த மாதிரி உடம்பெல்லாம் அரிப்பு, என்ன சாப்பிட்டீங்க, எவ்வளோ நாளாக இருக்கு, இங்கே சட்டை கழுத்துங்க, பனியனை கழுத்துங்க, பேண்ட்டை கழுத்துங்க, உட்காரு. டார்ச் எடுத்துருந்தாரு, தலையெல்லாம் பார்த்தாரு, கண்ணை பார்த்தாரு, நாக்கை பார்த்தாரு, உடம்பெல்லாம் பார்த்தாரு. இப்படியெல்லாம் வெயில் காலம் நினைச்சது சாப்பிட்டுக்கலாம் சார். நம்ம வந்து தண்ணி நிறைய குடிக்கணும். என் முதுகு தடவின்னே சொல்றது, என் முதுகு
முதுகு அப்படி தடவிட்டு எல்லாம் சொல்றாரு, இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது. நீங்க சாதாரணமா இந்த உலகத்துல தண்ணி குடிக்கிறப்ப தண்ணியை சுத்தப்படுத்தி தான் குடிக்கணும். அதனாலதான் வியாதி வரும். வயிற்றை நீங்க சுத்தம் பண்ணணும் 6 மாசத்துக்கு ஒரு முறை. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த சூரிய அடிப்பெல்லாம் வராது. சரியா? நான் உங்களுக்கு மருந்து கொடுப்பேன், நீங்க அதை சரியா சாப்பிடணும். சரிங்களா? எவ்வளவு சாந்தமான ஒரு வார்த்தை. அவர் பேசுறதே எனக்கு சரியான மாதிரி ஆச்சு. உண்மையிலேயே 3 நாள் அந்த மாத்திரை சாப்பிட்டேன். 3 நாட்கள்ல கடவுளை இன்னும் யாராவது என்னை கேட்டாங்கன்னா நான் அந்த டாக்டர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், அவர்கிட்ட போங்க. அதே மாதிரி அன்பானவர்களே, நம்மை ஒருவர் தேடி வருகிற போது அவரிடத்தில் சாந்தமாய் அன்பாய் அரவணைப்பாய் பேசுகிற போது அவர் என்ன சொல்றாரு, இல்லை இவர்கிட்ட போகாதீங்க, அந்த சகோதரன் போங்க, அவர் வந்து உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு, அவர் பேசுறதுலே உங்களுக்கு எல்லாம் சரியா போகணும். அப்ப அநேகர் நம்மை தேடி வருவாங்க. எல்லோருக்கும் நம்ம மேல அன்பு இருக்கும், எல்லோரும் நம்மை பாராட்டுவாங்க. அப்ப அந்த பூமியில வாழ்கிற மக்களை சுதந்திரித்துக் கொள்ளும் சாந்தம். இயேசு சாந்தமா இருக்கார். எல்லா பிரச்சனைகளுக்கும் எதை எதிர்த்து பேசாம, யாரையும் கடிந்து கொள்ளாமல், அவர்கள் தன்னை சித்திரவாதி செய்கிறார்கள் என்கிற காலத்தில் கூட சாந்தமாய் அவர் ஏற்றுக்கொண்டதினால இன்றைக்கு உலகத்தின் பெரும் பகுதியை ஆண்டவர் சுதந்திரிக்கிறார். அடுத்து சொல்றாரு, நீதியின் மேல் பசிதாகி உள்ளவர்கள் பார்க்கிறார், அவர் திருப்தி அடைகிறார். அநீதி உள்ளவன், அநீதி செய்கிறவன் எப்பொழுதுமே பதட்டத்தோடு தான். யார் நம்ம முன்பு ஏதோ பண்ணிடுவாங்க, நாம அவருக்கு அநீதி பேசினோம், நீதியுள்ள மனிதனை அநீதி உள்ளவனா காண்பிச்சிட்டோம், அவனுக்கு கெடுதல் பண்ணிட்டோம், அவனை இந்த உலகத்துல வாழ முடியாத அளவுக்கு என்ன பண்ணணும் எல்லாம் பண்ணியாச்சு, அவனுக்கு முறையாக கிடைக்க வேண்டியதை நாம பண்ணிக்கிறோம். இதெல்லாம் செஞ்சுட்டு அவன் நிம்மதியா இருக்க முடியாது. நீதி செய்வாங்க. ஒருவனுக்கு முறையாக கிடைக்க வேண்டியதை அவனுக்கு முறையாக கிடைக்க முடியாது. ஒருவன் ஒரு தப்புல சிக்கிட்டு மாட்டிட்டு நிற்கிறான்னா அவனுக்கு என்ன நீதி செய்தால் அவன் விடுதலையாவான்னு பார்த்து அவனுக்கு நாம் செய்யறப்போ திருப்தி. ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் திருப்தியா வைத்துக்கலாம். இன்னைக்கு ஒருத்தருக்கு நல்லது செய்யுது, இன்னைக்கு ஒருத்தருக்கு நல்லது செஞ்சு வயிறு திருப்தியான வாழ்க்கை. என்னை யாராவது பேசினா கூட அவன் வந்து எனக்கு என்ன பண்ணுவான், எனக்காக பழித்து பேசுவான். ஏன்னா அவனுக்கு நான் நீதி செஞ்சிருக்கிறேன், அவனுக்கு நல்லதை செஞ்சிருக்கிறேன். அப்ப திருப்தி, வாழ்க்கையில ஒரு திருப்தி. சரி பரவாயில்ல, நீ எது நடந்தாலும் சரி, என்னால முடிஞ்சது நான் அவனுக்கு செஞ்சிட்டேன் அப்படிங்கிற திருப்தி நீதி உள்ளவனுக்காக. அப்ப இருதயத்துல சுத்தம் உள்ள பாக்கியம் நம்ம தேவனையே பேச. உங்க மனசை சுத்தமா வச்சுங்க. கெட்ட சிந்தனைகளே இருக்க வேண்டாம். யாருக்கு எடுக்கலாமோ, யாரோட வாழ்க்கையில நம்ம குறிப்பிடலாமோ, எந்த ஆம்பளையை எடுக்கலாம், எந்த பொம்பளையை எடுக்கலாம், இவன் நல்லா இருக்கிறானே, அவன் நல்லா இருக்கிறானே, அவன் நல்லா இருந்துடக்கூடாது, அதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற தவறான சிந்தனைகள், கெட்ட செயல்களை இந்த இருதயத்தில் போட்டு கசக்கிட்டே இருக்காது. இந்த இருதயத்தை சுத்தமாக காத்துக் கொண்டு இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுது. அப்பதான் கடவுளையே பார்க்கணும். ஏன்னா சுத்தம் உள்ள இருதயத்தில் தான் ஆவியான வாசம் பண்ணுவார். எந்த விதமான சிந்தனையும் வச்சுக்காது. நல்லது நடக்கிறப்போ கண்டிப்பா கர்த்தர் ஏற்ற காலத்தில் அந்த நன்மையை நமக்கு செய்தே தீர்வு. அதில் பார்க்கணும். அப்ப இருதயத்தை சுத்தமாக வச்சுக்கிட்டு சமாதானம். ஒருத்தர் ரொம்ப 2 பேர் சண்டை போட்டு இருந்தாங்க, சமாதானம். சண்டை போடாது. உன்னிடத்துல தப்பு இருக்கிறது, உன்னிடத்துல ரைட் இருக்கு, நீ தப்பு பண்ணணும், கொஞ்சம் வருத்தம் தெரிவிச்சு. அவன் வருத்தம் தெரிவிச்சுதான் என்ன பண்ணு, இனிமேல் அவன் மேல கோபப்படாது, சமாதானம். ஒருத்தர் எதையாவது இழந்து போயிருக்கிறான், அவனுக்கு சமாதானம் சொல்லுங்க, நீ கவலைப்படாத, ஒரு கால சூழ்நிலையில நம்முடைய அஜாக்கிரதைகள் இழந்தாச்சு, மறுபடியும் முயற்சி பண்ணி சமாதானம். கணவன் மனைவி அடிச்சா மனைவி கணவனை மரியாதை சமாதானம். நமக்கு நாம ஒரு சமாதானத்தை ஏற்படுத்திக்கிறோம். அப்ப சமாதானம் பண்ணுகிற ஒரு வாய்ப்பு அவன் தேவனுடைய கொடுக்குற கடவுளோட பசங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு. அப்ப நம்ம சமாதானம் பண்ணினாலே கடவுள் தன்னுடைய பிள்ளைகளாக நம்ம கருத்துக்கிறது. நீதியின் துன்பப்படுகிற ஒரு வாய்ப்பு. அதாவது நம்ம ஒருத்தர் நீதி செய்யறோம் செய்யறாரு, அப்ப அநீதியை செய்யறது எதிர்பார்க்கறது நம்ம துன்பப்படுறோம். நான் சொல்ல
கொண்டாடுறாங்க. நீ சொல்லி நீ பெரிய நாயகா, நீ ரொம்ப யோகியனா, நீ எந்த தப்பு பண்ணது இல்லையா, பெரிய என்னமோ ஒரு சாதாரண தப்பு பண்ணிட்டு அதை வந்து சபையில சொல்றேன்னு சொல்லி நம்மை துன்பப்படுத்துவோம். துன்பத்தை ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா அந்த துன்பம் நிலையா நிற்காது. நம்மை நீதி நிமித்தம் எவன் துன்பப்படுத்துகிறானோ அவனை கடவுள் பார்த்துப்பார். அவன் அதை விட மிகப்பெரிய துன்பத்தை அனுபவிக்கும். ஆண்டவர் சமூகத்தை வச்சு எந்த காலத்தை கொண்டு நாம் நீதி தவறாதவர்களாக இருக்கிறோம். அப்ப நீ என்ன இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற, எளிமையா வாழ்ற, ரொம்ப பணக்காரனா இருந்து எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துருக்கிற, ரொம்ப துயரப்பட்டாலும் நீ ஆண்டவரை தூசிக்கிறது இல்லை, சார்ந்த குணமாக இருக்கிற, நீதி எவன் நல்லது செய்யறோமோ அவனுக்கு நல்லது செய்யறதுக்கு நல்லது, கெட்டது உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லாமல் சொல்ற, நீ பெரிய நீதிமானா இருக்கிற. யாராச்சும் பாடினா உங்களை இறக்கம் காட்டுற, இறக்கம் உள்ளவன் பாக்கியம். நீங்க சாப்பாட்டு முடியலாம், துணிமணி இல்லாம இருக்கிறாங்க, ரொம்ப தூரம் எடுத்து பயணிக்கிறான், கூட்டி கொண்டிருக்கிறாங்க, இப்படியெல்லாம் இறக்கம் உள்ளவனா இருக்கிற, மனசை சுத்தமா வச்சுக்கிற, சமாதானம் பண்ற, நீதி செய்யறதுனால நீ அனைவரை துன்பப்படுத்துறாங்க, நீ வழி வழியில் போறதில்லை. அப்ப இதெல்லாம் உங்களுக்குள்ள இருந்ததுனால நீ கடவுளோட இல்லையா? கடவுள் இருக்குது. இதையெல்லாம் செஞ்சா கடவுள் உடனே உங்களை பாதுகாத்துருவாரு, உனக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுடுவாரு. அப்படின்னா இதையெல்லாம் செஞ்சிருக்கிற நீங்க, இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறனா, இந்த எளிமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறனா, இந்த கிறிஸ்தவம் என்கிற இயேசு கிறிஸ்துவின் போதனையை ஏற்றுக்கொண்டு எளிமையான காரியம். இதுக்காக நம்ம எது செலவிடணுங்கிறது கிடையாது, இதுக்காக நம்ம ஓடியாடி சம்பாதிக்கணுங்கிறது கிடையாது, இதுக்காக நம்ம உடலை வருத்தி கொள்ளணுங்கிறது கிடையாது, இதுக்காக நாம் யாரையாவது தேடி போகணும் கிடையாது. இது நாம் சுயமாக எளிதாக எளிமையாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். இப்படி நீ எளிமையாக செஞ்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, சந்தோஷப்பட்டு கழிவு, சந்தோஷப்படு, கழிவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆட்டம் போட்டு ஜாலியா இருக்கு. பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். இதையெல்லாம் செஞ்சுட்டீங்கன்னா பரலோகத்தில் உங்களுடைய பலன் ரொம்ப மிகுதியா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு முன்னாடி இருந்து செஞ்சதுதான் பரலோகத்தில். அன்புக்குரியவர்களே, எளிமையான கிறிஸ்தவம் வலிமையான ஆசை. இப்போ பரலோகத்தில் நம்முடைய பலன் மிகுதியா இருக்குது, பரலோகத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் அங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வாதிக்க வேண்டும் என்று ஒரு முடிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால், நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு ஒரு நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நிரந்தரமான ஒரு சுதந்திர விதமான ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு வலிமையான ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு தருவார். அனைவரும் எளிமையாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள், வலிமையான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்திருப்பதற்காக நன்றி. இன்றைய நாளில எளிமையான கிறிஸ்தவம் வலிமையான ஆசீர்வாதம் என்ற தலைப்பில் இன்றைய தியானத்திற்கான செய்தியை கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள், நன்றி. இந்த காணொலியை பார்க்கிறவர்களும் இந்த செய்தியை பெறுகிறவர்களும் இது ஆசீர்வாதமாக இருக்கும். அது மட்டுமல்ல சுவாமி, உங்களை நம்பி இருக்கிற பிள்ளைகள் எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும், எவ்வளவு ஐஸ்வர்யமானவர்களாக இருந்தாலும், எவ்வளவு அவர்களுடைய செல்வம் இருந்தாலும், தங்களை எளிமையாக வாழ்வதற்கான அந்த வாழ்க்கை முறையை கற்றுக்கொள்ள திரும்பிப்பார்கள். எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து வலிமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு திரும்பிப்பார்கள். உடைய வசனங்கள் என்னை வழிநடத்தும், கிறிஸ்துவின் போதனைகள் என்னை வழிநடத்தும், கிறிஸ்துவின் உலகத்தில் வாழ்ந்து காண்பித்த நடிச்சுவதங்களை நாங்கள் பின்பற்றி அவரோடு கூட வாழ்ந்து அவரோடு கூட நடந்து பரலோகத்திற்கு எங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும்படியாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டு கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் அறிஞர் இயேசு கிறிஸ்து வழியாக இருக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென்.